சிவபக்தன் என்றால் யார்? சிவனடியார் என்றால் யார்? இரண்டுமே ஒன்று போல்தான் தெரியும். ஆனால் சிவபக்தனுக்கும் சிவனடியாருக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. தன்னுடைய தேவைகளுக்காக சிவனை தேடுபவர் பக்தன். சிவன்தான் வேண்டும் என்பவர் சிவன் அடியார். சிவனை வணங்குபவர் பக்தன். சிவனை மட்டுமே வணங்குபவர் அடியார். சிவனை கண்டு பணிபவன் பக்தன். சிவனுக்காக எதையும் துணிந்து செய்பவர் அடியார். அறமல்ல சிவம் என்று உணராதவர் பக்தன். அன்பே சிவம் என உணர்ந்தவர் அடியார். கூட்டம் கூட்டமாக இறைவனை காண்பவர் பக்தன். கூட்டம் போன பின்பு ஈசனின் அழகை தனித்து நின்று ரசிப்பவர் அடியார். ஈசனை அடைய சுத்தமாக இருக்க வேண்டும் என நினைப்பவர் பக்தன். சுத்தத்தை பெரிதாக எண்ணாமல் சித்தத்தை சிவன்பால் வைப்பவர் அடியார்.